ஹலோ மக்களே, வெல்கம் டு பீக்கர் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிசால ஒரு சட்னி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க, இதோ விஷுவல்ல தெரியுதுல்ல, இந்த சட்னி தான். இதை பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுது? என்னடா சட்னின்னு சொன்னா அதை எறும்பு தின்னுட்டு இருக்கு, இப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த சட்னியை எறும்பை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. என்னது, சட்னியை எறும்பு வச்சு செஞ்சாங்களா? இருங்க இருங்க, உங்களுக்கு என்னன்றதை நான் ஃபுல்லா சொல்றேன். நீங்க எறும்பு விழுந்தாலே சாப்பிட மாட்டோம். இதுல சட்னியை எறும்ப வச்சு செஞ்சிருக்காங்க. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். இந்த சட்னி ஒடிசால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சட்னி முழுக்க முழுக்க சிகப்பு எறும்ப வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த சட்னில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய நியூட்ரிஷன்ஸும் இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு புரோட்டீன், கால்சியம், ஜிங்க், விட்டமின் B12, அயன், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த சட்னி எப்படி திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஒரு பொருள் ஒரு ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு GI டேக் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கும். அந்த GI டேக் மூலயமா அந்த பொருள் அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். GI டேக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். ஒரு குறிப்பிட்ட ஒரு புவி சார்ந்த இடத்தோட பேரை ஒரு பொருளோட அல்லது ஒரு உணவோட சேர்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த பொருள் அல்லது உணவு அதோட தரம் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும் அப்படின்றதுனால. என்னடா திடீர்னு ஏதோ சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பிளேஸ்ல இருக்க பொருள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி ரொம்ப அங்க பெஸ்டா இருக்கும். அது ஒரு ஃபுட்டாவும் இருக்கலாம், அது ஒரு பொருளாவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, இந்த மாதிரி அந்தந்த ஊர்ல அவங்க செய்யற பொருட்கள், அங்க கிடைக்கிற பொருள்கள் ரொம்ப தரம் உயர்ந்ததா இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பொருள் நாங்க ரொம்ப பெஸ்டாவே கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அதை செக் பண்ணி அதோட தரம் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி அந்த GI டேக் அப்ரூவ் பண்ணுவாங்க. சோ இப்படிதான் ஒரு பொருள் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா பேசப்படுது. இந்த GI டேக்கோட வேலிடிட்டி எவ்வளவு நாள்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம். அதுக்கப்புறம் நீங்க அந்த GI டேக்கை ரினியூவல் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கேட்டா 10 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 10 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஊர்ல அது ஃபேமஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே நிறைய பேர் மூலியமா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சொல்றது, பேசும்போது காதுல கேட்கறது, இப்படியே அது ரொம்ப ஃபேமஸாவே ஆயிடும். 10 வருஷம் கழிச்சு கூட அந்த இடத்துல அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க இது வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட GI டேக்ஸ் இருக்கு. 2023 டிசம்பர் வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு GI டேக்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப முதல்ல எந்த ப்ராடக்ட்டுக்கு இந்தியால GI டேக் கொடுத்தாங்க? டார்ஜிலிங் டீக்கு தான் GI டேக் ஃபர்ஸ்ட் இந்தியால கொடுத்தாங்க. இந்த GI டேக்ஸ் மூலியமா மத்த ஊர்ல மத்த நாட்டுல இருக்க மக்களுக்கு இந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். சோ இதன் மூலயமா டூரிசம் இண்டஸ்ட்ரியோட growth அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வாங்குறதுக்காக நம்ம போலனா கூட சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இது கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, இங்க இதுதான் ஃபேமஸ் ஆமே, இதை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பழனி வரைக்கும் வந்துட்டோம், பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு போலாமா, அப்புறம் திண்டுக்கலுக்கு வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல கூட்டு வாங்கிட்டு போலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் எறும்பு சட்னியை எப்படி சாப்பிடுறது, இதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. சின்ன வயசுல சாப்பிடுற ஸ்வீட்ல எறும்பு இருந்தாலே அதை தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனா அப்பயே நம்ம அம்மா எல்லாம், ஏடா எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இவனுங்க என்னடான்னா இதே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எறும்பு மொத்தத்தையும் ஒரு கூட்டமா சேர்த்து சட்னி ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா டேய், இதை எப்படிடா சாப்பிடுறது அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்ல உங்களுக்கும் தோணுமா? ஒருவேளை நீங்க அந்த ஊருக்கு போனா இதை ட்ரை பண்ணி பாப்பீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 3 ஃபேமஸான ப்ராடக்ட் பத்தி நான் சொல்றேன். காஞ்சிபுரம் பட்டு, திருப்பதி லட்டு, தஞ்சாவூர் பொம்மை, அல்போன்சோ மாம்பழம், மணப்பாறை முறுக்கு, குண்டூர் காரம். சாரி சாரி, நேற்று மகேஷ் பாபு படம் பார்த்தேங்க, அதான் அப்படியே வந்துருச்சு. ஆக்சுவலி அது குண்டூர் சில்லி. எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான பொருள் என்னன்றத நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்க ஊர்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லயோ ஃபேமஸா இருக்க பொருள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது GI டேக் வாங்கினாலும் சரி, வாங்கலனாலும் சரி.